வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழந்தமிழர்கள் உபயோகப்படுத்தின எந்திரங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. பழந்தமிழர்கள் பார்த்திங்கன்னா எந்திர தொழில்நுட்பத்தை நிறைய விஷயத்தில் உபயோகப்படுத்தியிருக்காங்க. வேளாண்மையில், அப்புறம் பாதுகாப்பு கட்டுமானத்தில், கைவினை பொருட்கள் உற்பத்தியில், இந்த மாதிரி எல்லா தொழில்களும் பார்த்திங்கன்னா நம்ம இயந்திர தொழில்நுட்பத்தில் அந்த உலோகத்தோட பயன்பாடை அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேளாண் துறையில் பார்த்திங்கன்னா வேளாண் கருவிகள், அப்புறம் கரும்பு பிழி இயந்திரங்கள், அது மாத்திரம் இல்லாமல் விலங்குகிட்டேருந்து இவங்க விளைச்சல் செஞ்சாங்களோ அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக அந்த விலங்குகளை பிடிக்கிறதுக்கான பொறிகள் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பாதுகாப்பு துறையில் பார்த்திங்கன்னா மதில் உறுப்புகள், எந்திர பொறிகள், அப்புறம் தானியங்கி எந்திர பொறிகள் இதெல்லாம் அவங்க தயாரிச்சிருக்காங்க. கட்டுமானத்துறையில் பார்த்திங்கன்னா அரண்களில் இருக்கக்கூடிய கருவிகளை ஏவ பயன்படுத்தக்கூடிய இயந்திர மேடை, அப்புறம் அணைகளில் பயன்படுத்தப்பட்ட தானியங்கி நீர் இயக்கி கைவினை பொருட்களில் பார்த்திங்கன்னா தானியங்கி எந்திர பாவை போன்றவையெல்லாம் பழந்தமிழர்கள் இயந்திர தொழில்நுட்பத்தை தெரிஞ்சிருக்காங்கன்றதுக்காக சான்றுகள். இந்த விஷயம்லாம் நமக்கு இலக்கியங்கள் மூலமாக தெரியுது. அது பார்த்திங்கன்னா ஒரு பாடலில் கரும்பு பிழி இயந்திரத்தோட ஒளி யானையோட முழக்கத்தை போல இருந்தது அப்படின்றத ஐங்குறுநூறு கரும்பின் எந்திரம் களிற்றெதிர் பிளிற்றும் அப்படின்னு சொல்லுது. இதோட அர்த்தம் என்னன்னா, கரும்பு ஆலையில் கரும்பை நசுக்கி சாறு பிழிகிற இயந்திரத்தோட சத்தம் காட்டில் இருக்கிற களிறுனா ஆண் யானையோட பிளிரல் போல் ரொம்ப சத்தத்தோடு இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தி இதில் தெரியுது. அதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பழந்தமிழர்கள் கரும்புலேருந்து சாறு பிழிகிற இயந்திரத்தை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் உலோகவியலில் தொல்லியல் சான்றுகள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிச்சநல்லூர், கீழடி இதெல்லாம் நடந்த அகழ்வாழ்வுகளில் நிறைய உலோக புழங்கு பொருட்கள், அதாவது உபயோகித்த பொருட்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி பெருணை ஆற்றங்கரை நாகரிகத்திலேருந்து இருக்கக்கூடிய அகழ்வாழ்வில் தங்கம், பட்டம் முதலான அணிகலன்களும் நிறைய உலோக கருவிகளும் நமக்கு கிடச்சிருக்கு. 2023 புதுக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய பொற்பண்ணை கோட்டை பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த அகழ்வாழ்வில் முதல்ல தங்க அணிகலன்கள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. சுமார் 4.5 அடி ஆழத்தில் இந்த தங்க அணிகலன்கள்லாம் 6 இதழ்களை கொண்டு ஒரு மூக்குத்தி இல்லைன்னா தோடாக இருந்திருக்கலாம் அப்படின்றது தெரியுது. இதை மக்கள் பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்றத ஆய்வாளர்கள் கருதுகிறாங்க. அதே மாதிரி 2023 விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூருக்கு கிட்ட இருக்க வேப்பங்கோட்டையில் நடந்த 2ஆம் கட்ட அகழ்வாழ்வில் தங்க தாலி கிடச்சிருக்கு. அதே போல் மேல் சிறுவலூர் என்ற பகுதியில் நிறைய தொல்லியல் தடங்கள், அது மூலமாக நம்ம உலோக கலவைகளை உருக்கு நிலையிலுக்கு மேலே சூடாக்கி கரிமத்தோடு இணைக்கும் கரியக்க புடமிடல் உலோகவியல் நுட்பம் புழக்கத்தில் இருந்ததுக்கான சான்றுகள்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. இதன் மூலமாக நம்ம பழந்தமிழ் இலக்கிய சான்றுகள் தமிழகத்தில் பல இடங்களில் உலைக்கலன்கள்லாம் இருந்ததை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த உலைக்கலங்களோட எச்சங்களும் அகழ்வாழ்வுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த உலோக கருவிகள், அதுக்கப்புறம் அணிகலன்கள்லாம் தமிழர்களுடைய உலோகவியல் அறிவியலையும் அந்த தொன்மையையும் தெளிவாக நமக்கு புலப்படுத்துறது இதன் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். அதனால் சங்க இலக்கியத்தின் மூலமாக பழந்தமிழர்கள் இந்த நுட்பத்தெல்லாம் அறிஞ்சிருந்தாங்க, இதெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சாங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.